Alhamdulillah, Alhamdulillah, Alhamdulillah Rabbil Alameen. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar kabira, walhamdulillahi kathira, wa subhanallahi wa bihamdihi bukratan wa asila. La ilaha illallah wahda, anjaza wa'ida, wa nasara abuda, wa hazama al-ahzaba wahda. Subhanallahi wa bihamdihi, adada khalqihi, wa rida nafsihi, wa zinata arshihi, wa midada kalimatihi. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, லேட்டாக வந்தவங்களுக்கு நாங்கள் மறுபடியும் தொழு வைப்போம். யார் லேட்டாக வந்தீங்களோ தொழுவலையோ பயப்படாதீங்க. குத்துபாவுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது தொழுகை நடக்கும் இன்ஷா அல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் மாதம் என்று சொல்லக்கூடிய புனிதமான மாதத்தை அடைந்து 30 நோன்புகள் நாம் வைத்து குர்ஆன் ஓதி ஜக்காத்து கொடுத்து சதக்கா பண்ணி நம்முடைய தராவீஹ் தொழுகையை தொழுது நம்மால் முடிந்த வணக்க வழிபாடுகளை செய்து முடித்துவிட்டு பெருநாள் தொழுகையையும் முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் உண்மையான முஸ்லிம்கள் யார் என்கிற தலைப்பில் ஒரு 10 நிமிஷம் சுருக்கமான குத்துபா உங்களுக்கு பண்ணிடுறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில் 10வது ஹதீஸா பதிவு பண்ணுறாங்க. உங்களில் உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யாருடைய நாவின் மூலமாக செயல்பாடுகள் மூலமாக மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ, மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கவில்லையோ, மற்றவர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்தவில்லையோ அவரே உண்மையான முஸ்லிமாக இருக்கிறார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க. அப்ப உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை அவர் 5 வேளை தொழுவாரு, நோன்பு வைப்பாரு, ஜக்காத்து கொடுப்பாரு, ஹஜ்ஜு பண்ணுவாரு அப்படிலாம் சொல்லாம அவருடைய நாவினால் யாருடைய உள்ளங்களையும் காயப்படுத்த மாட்டார். யாரு காயப்படுத்தாம வாழ்றாரோ அவரே உண்மையான முஸ்லிம்களுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பேசுகிறான், நீங்கள் ஒருவர் இன்னொருவரை பரிகாசம் செய்ய வேண்டாம், கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு மனதை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஜாலியாக அன்பாக பாசமாக கிண்டலாக பேசுகிறோமே அதுக்கு மார்க்கத்தில் தடையில்லை. அவருடைய மனதுகளை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், ஒருவரை கேலி செய்ய வேண்டாம், நீங்கள் ஒருவரை குத்தி காட்டி காயப்படுத்த வேண்டாம், அது மாதிரி பட்ட பெயர்களை சொல்லி கூப்பிட்டு ஒருவருடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்ப உண்மையான முஸ்லிம் என்பவர் தன்னுடைய உள்ளத்தால் தன்னுடைய செயல்பாடுகளால் தன்னுடைய நாவால் பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவர் தான் உண்மையான முஸ்லிம்ங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு. அதனால தான் சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தின் 83வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் பிற மக்களோடு எப்படி பேச வேண்டும் என்று சொன்னால் வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் அழகான முறையில் மக்களிடத்திலே பேசுங்கள். உங்களுடைய பேச்சு அழகான பேச்சா இருக்கனே. எப்படிப்பட்ட அழகு என்று சொன்னால் உங்கள்கிட்ட அந்த மக்கள் மறுபடியும் பேசுறதுக்கு வரனே, பழகிறதுக்கு வரனே, பேசனே. ஆஹா இவனா, இவன்கிட்ட போனா நம்மளை கடுமையா பேசிடுவான் அப்படின்னு விரண்டோடுறாங்கல்ல, அப்படி ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் உண்மையான முஸ்லிம் அல்ல. யார் அழகாக பேசுகிறாரோ அவரே உண்மையான முஸ்லிம் என்று இந்த வசனம் பேசுகிறது என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 2989வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அல் கலிமத்து தய்யிபத்து சதகா, நீங்கள் பேசுகின்ற நல்ல பேச்சு கூட, அழகான பேச்சு கூட தர்மமாக இருக்கிறது. காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறோம் இல்லையா,
காசு பணம் கொடுத்து தர்மம் பண்ணுகிறோம் இல்லையா, அது எப்படி நன்மையோ தர்மமோ அது மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் யாருடைய உள்ளங்களை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் சந்தோஷப்படுத்துகிறதே, நல்ல வார்த்தைகள் பேசுகிறோமே அது கூட தர்மமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லிருக்கிறாங்க என்பது மாத்திரமல்லாமல் இந்த தர்மத்தை நன்மையை எவ்வளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு வீதியில போறீங்க, வீதியில டிராபிக் ஒழுங்கா இல்ல அப்படின்னு சொன்னா டிராபிக் ஒழுங்குபடுத்தனே, மக்களுடைய போக்குவரத்தை என்ன செய்யணும் சரிபடுத்தனே, அது கூட நன்மையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரோட்ல ஒரு மரம் விழுந்து கீழே கிடக்குது, அங்க உள்ள மக்கள் இங்க வர முடியல, இங்க உள்ள மக்கள் அங்கிட்டு போக முடியல. அப்ப டிராபிக் அந்த ஒழுங்குபடுத்த முடியாம மக்கள் திணறாங்க. ஒருத்தர் வந்தாரு, அந்த விழுந்து எடுக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டினாரு, வெட்டி ரோட்ல என்ன பண்ணாரு அதை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினாரே, அவரை பார்த்து அந்த செயலை பார்த்து சொன்னார்கள், இந்த செயலை அல்லாஹ் நன்றியோடு ஏற்றுக்கொண்டான். எந்த செயலை? போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினாரே, இந்த செயலை அல்லாஹ் நன்றியோடு ஏற்றுக்கொண்டான் என்பது மாத்திரமல்லாமல் இந்த செயலின் காரணத்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பது மாத்திரமல்லாமல் இந்த செயலின் காரணத்தால் அவருக்கு அல்லாஹ் கண்டிப்பாக சொர்க்கத்தை கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப பல மக்களுக்கு உதவி செய்கிறோம் இல்லையா, அது கூட தர்மம் நன்மை என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் அருமை தோழர்களே, நீங்கள் மரங்களை நட்டுங்கள், மரத்தை நீங்கள் நட்டுங்கள். மரத்தை நட்டுறாங்க பாருங்க, இது கூட நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்கள் மரத்தை நட்டுங்கள். மரத்தை நட்டுவது தர்மமாக இருக்கிறது, மரத்தை நட்டுவது நன்மையாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் நட்டி வைக்கக்கூடிய அந்த செடி என்பது பெரிய ஒரு மரமாக வளர்ந்து அந்த மரத்தின் நிழல்ல மக்கள் ஓய்வு எடுப்பாங்கல்ல, அந்த நிழலுக்கு வருவாங்கல்ல இல்லையா, அது தர்மம். அந்த மரத்துடைய நிழலில் மக்கள் வாகனத்தை நிப்பாட்டுவாங்கல்ல, அது என்ன தர்மம். நீங்களே மரணித்து விட்டாலும் அந்த மரம் பெருசாக போய்விட்டது, அந்த மரத்துடைய பழங்களை குருவிகள் கொத்தி திங்குகிறது, அது உங்களுக்கு தர்மமாக நன்மையாக இருக்கு. நம்ம எல்லாம் மூத்தா போயிருவோம், கபருக்கு போயிருவோம், ஒரு மரத்தை வச்சோம், மரம் பெருசா போயிருச்சு, மக்கள் நிழல்ல தங்குறாங்கல்ல, வாகனத்தை நிப்பாட்டுறாங்கல்ல, குருவிகள் பறவைகள் அந்த பழங்களை கொத்தி சாப்பிடுகிறது, அது கூட நன்மை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னு சொன்ன, அப்ப நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு செயல்பாடுகள் பிற மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர துன்பம் தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதனால தான் ஒரு ஹதீஸ் புகாரி 2596வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, உங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜில் இஹ்ராம் கட்டிவிட்டால் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது, தெரியுமா தெரியாதா? ஹஜ்ஜில் நீங்கள் இஹ்ராம் கட்டிவிட்டால் நீங்கள் நகங்களை வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது, அது மாதிரி வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடக்கூடாது என்பது மாத்திரமல்ல, வேட்டையாடப்பட்ட பிராணிகளை நீங்கள் உண்ணக்கூடாது என்பது மார்க்கத்தின் தடையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, அவங்க அந்த ஹஜ்ஜில் ஒரு நபி தோழர், அவருடைய பேர் சஅப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவர் ஒரு வாகனத்தை ஒரு பிராணியை வேட்டையாடுறாரு. வேட்டையாடி அதை அறுத்து அந்த கறியை ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பா என்ன செய்யறாரு கொடுக்கிறாரு. கொடுத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த அன்பளிப்பு வேணாம் அப்படின்னு வேணான்னு மறுக்கிறாங்க. அப்ப அன்பளிப்பு கொடுத்து வேணான்னு சொன்ன உடனே ஆகா நபிகள் நாயக நம்ம மேல கோபமா இருக்கிறாங்களோ, நம்ம தரக்கூடிய அன்பளிப்பை வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு இந்த வேணான்னு சொன்னனால அவருடைய மனசு அப்படி வாடுது. மனசுல கஷ்டம், முகம் கஷ்டப்படுறாரு. அந்த மன கஷ்டத்தை முகத்துல ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. முகத்தில் பார்த்து விட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், என் அருமை தோழரே, உங்களுடைய அன்பளிப்பை நான் ஏன் வேணான்னு மறுக்கிறேன்னு சொன்ன, உங்க மேல வருத்தம் இல்ல, கோபம் இல்ல, கோபத்துல வேணான்னு சொல்லல, வலாகின்னா ஹுருமுன், நாமெல்லாம் இஹ்ராம் கட்டி இருக்கிறோம். இஹ்ராம் கட்டி விட்டால் வேட்டையாட கூடாதா இல்லையா?
வேட்டையாடப்பட்ட பிராணிகளை உண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் வேணான்னு சொன்னே தவிர வேற எனக்கு உள்நோக்கம் இல்லை அப்படின்னு நபிகள் நாயகம் காரணத்தை சொன்னாங்க. அதை கேட்டு அந்த மனசு அந்த சஹாபி வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார்ல, அந்த கவலை தீர்ந்தது என்ற ஹதீஸையுமா புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர உபத்திரமா இருக்கக்கூடாது. வாயில நல்ல வார்த்தைகள் மனசை சந்தோஷப்படுற மாதிரி பேசணுமே தவிர மனசை கித்தி குத்தி கிழிச்சி காயப்படுத்துறமே அது மார்க்கம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, சில பேர் இருப்பாங்க சில வார்த்தைகளை அவங்க யோசிக்காம பேசுவாங்க. சில வார்த்தைகளை யோசிக்காமல் பேசக்கூடிய காரணத்தால் அந்த ஒரு வார்த்தையின் காரணத்தால் அவர் நரகத்திற்கு சென்று விடுவார். கடுமையான வார்த்தையை பேசுறாங்கல்ல, அந்த ஒரு வார்த்தையின் காரணத்தால் அவர் நரகம் செல்வார். நரகத்தில் எவ்வளவு தூரம் செல்வார் என்று சொன்னால் கிழக்குக்கு மேற்குக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் இருக்கிறது. அவ்வளவு ஆழத்தில் அவர் நரகத்தில் தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய நாக்கு தான் காரணம், அவருடைய வாய் தான் காரணம், அவருடைய வார்த்தைகள் தான் காரணம். நம்ம தமிழ்ல சொல்லுவோம் போல ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை என்ன கொல்லும் சொல்றோம் பாருங்க. இது உண்மையான இஸ்லாமிய வாசகம். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வது நம்முடைய நாவாக இருக்கிறது, நம்மை நரகத்தில் தள்ளுவது நம்முடைய நாவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை அவருடைய நாக்கில நல்லது செய்யணுமே தவிர கெட்டது பண்ணக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஓரிரு செய்திகளை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் பெரும் நஷ்டவாளி யார் என்று சொன்னால் மனிதர்களையே மிகப்பெரிய நஷ்டவாளி யார் தெரியுமா? அவர் இந்த உலகத்தில் பல்வேறு நன்மைகளை செய்திருப்பார். அவர் 5 வேளை தொழுதிருப்பாரு, அவர் நோன்பு வச்சிருப்பாரு, ஹஜ்ஜிக்கு போயிருப்பாரு, ஜகாத் கொடுத்திருப்பாரு, நிறைய நன்மைகளை இந்த உலகத்தில் செய்திருப்பார். நாளைய மறுமையில் அல்லாஹ்விடத்திலே வருகிற போது அவர் நன்மைகளோடு, நன்மைகள் மலை போன்ற குவியல்களோடு அவர் அல்லாஹ்விடத்திலே வருவார். அதே சமயத்தில் அந்த நன்மை செஞ்சவரு வாயில எல்லாத்தையும் கடுமையா பேசியிருப்பாரு. இவரை காயப்படுத்துறது, அவரை காயப்படுத்துறது, இவருடைய மனசை புண்படுத்துறது. நாக்கு என்ன பொல்லாத நாக்கு, கெட்ட நாக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ரொம்ப கரெக்டா பண்றாரு. நிறைய நன்மையோடு வருவாரு, சொர்க்கத்துக்கு போகணும். அந்த சமயத்துல இவரால் பாதிக்கப்பட்டவர், இவர் திட்டிருப்பார்ல, கடுமையா பேசியிருப்பார்ல, இவரால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் யா அல்லாஹ் இவ என்னைய அசிங்கப்படுத்தனா, என்னைய கேவலப்படுத்தனா அப்படின்னு சொல்லுவாரு. அல்லாஹ் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நன்மையில கொஞ்சத்தை அள்ளி என்ன செய்வான், பாதிக்கப்பட்ட அவருக்கு கொடுத்துருவான். 2வது ஆள் வருவாரு, இவ என்னுடைய மனசை காயப்படுத்தனா அப்படியா, இந்த இவருடைய நன்மை இன்னும் கொஞ்சம் அள்ளி அள்ளி கொடுப்பான். அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க இவர் மலமார் நன்மையோடு வந்திருந்தார்ல, எல்லா நன்மையும் தீர்ந்து போயிடும். எல்லா நன்மையும் தீர்ந்து போன பிறகு இன்னும் சில பேர் வருவார்கள், யா அல்லாஹ் நாங்க 2 பேரும் அன்பா இருந்தோம், இவனுடைய நாக்கு தான் எங்க 2 பேரையும் பிரிச்சிச்சு. நாங்க நண்பர்களாக இருந்தோம், நாங்க சகோதரர்களாக இருந்தோம், எங்களுடைய நட்பை, எங்களுடைய சகோதரத்துவத்தை இது பிரித்தது. இவருடைய நாக்கு தான் அல்லாஹ் பிரிச்சிச்சு, அதனால தண்டிச்சிரு அல்லாஹ் அப்படின்னு இவர் சொல்லுவாரு. அல்லாஹ் பாப்பா இவருக்கு நன்மையை அள்ளி அவருக்கு கொடுக்கிறது என்ன இல்லை, நன்மை இல்லை. நன்மை இல்லைங்கிறனால அவருடைய பாவம் இருக்கு பாருங்க, அந்த பாதிக்கப்பட்டவருடைய பாவம், அந்த பாவத்தை அள்ளி அல்லாஹ் என்ன செய்வான், இவர் தலையில போட்டுருவான். தலையில போட்டு மறுமையில் வருகிற போது நிறைய நன்மையோடு வந்தாரு, துனியாவில் நிறைய தொழுதாரு, நோன்பு வச்சாரு, ஜகாத்து கொடுத்தாரு, ஹஜ் பண்ணாரு. அதே சமயத்தில் வாய்களால் நாக்குகளால் பிற மக்களை காயப்படுத்தினாரு. அவரை அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவான். அவர்தான் பெரும் நஷ்டவாளியாக இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. எனவே நம்ம 30 நாள் நோன்பு வச்சுக்கிறோம், நம்ம தொழுதிருக்கிறோம். இதுகளை விட மக்களுக்கு செய்யக்கூடிய கடமை பத்தியெல்லாம் அந்த கடமையை ரொம்ப கரெக்டா பண்ணணும் என்பதை நான் சொல்லி, நம்ம எப்படி மாஷா அல்லாஹ் இந்த மாசத்துல இபாதத் பண்ணமோ அது மாதிரி ஷவ்வால் மாசத்துல 6 நோன்பு வைக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? 6 நோன்புகளை பொறுத்தவரை நீங்க நாளையிலேருந்து தொடர்ச்சி 6 நோன்பு வைக்கலாம், இல்ல விட்டு விட்டு வச்சுக்கலாம். மொத்தத்தில் ஷவ்வால் மாசத்துல 6 நோன்புகள் இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். அதுகளை வைங்க. அது மாதிரி ரமலான் மாசத்துல குர்ஆன் திலாவத் ஓதணுமே, குர்ஆன் பண்ணமே,
ரமலானுக்கு பிறகு தூக்கி குர்ஆனை தூக்கி மேல வச்சுப்புட்டு அடுத்த ரமலான் மாசம் வரட்டும் அப்படின்னு ஒரு மாசம் காத்திருக்காம என்ன பண்ணனே, குர்ஆன் திலாவத்தை கரெக்டா பண்ணனே. நம்ம ரமலான் மாசத்துல தஹஜ்ஜத் தொழுவோமா இல்லையா, அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுகைகளை பிற மாதங்களில் தொழ வேண்டும். ரமலான் மாதத்தில் ஃபஜ்ர் தொழுகை சுபஹ் தொழுகைக்காக சரியாக பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுவோமா இல்லையா, அது மாதிரி தொழுவோனே. ரமலான் மாதத்தில் நாம் பாவங்களை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் பாப்பான், தண்ணி குடிச்சிடக் கூடாது, சாப்பிடக் கூடாது, நோம்பு முறிஞ்சிரும், அல்லாஹ் தண்டிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தோமா இல்லையா. இந்த ஒரு மாதம் பெற்ற பாடத்தை, ஒரு மாதம் பெற்ற பயிற்சியை ஏனைய 11 மாதங்கள் என்ன செய்யணும், நம்ம அமல்படுத்தனே. அதுதான் ரமலான் தரக்கூடிய உண்மையான பாடம். உண்மையான முஸ்லிமை பொறுத்தவரை இந்த மாதிரி பாடத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்பதை சொல்லி, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, கடைசியாக நான் நன்றியுரையோடு முடிச்சுக்கிறேன். முதல்ல மாஷா அல்லாஹ் இந்த ரோஷன் மஹாலுடைய உரிமையாளர்களுக்கு நாங்க வந்து நேரடியா பார்த்து கூட கோரிக்கை வைக்கல, போன்ல பாய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கரெக்டா பண்ணி தாங்க பாய் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அவங்க செலவு செஞ்சு இவ்வளவு பேர் வரக்குந்து தொழக்கூடிய அளவுக்கு அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த ரோஷன் மஹாலுடைய உரிமையாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சுக்ரன் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ற நன்றியோடு அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் உங்கள் எல்லோருக்கும் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, என் அருமை பிள்ளை செல்வங்களே, இவ்வளவு பேர் கடல் போன்று திரளாக நீங்கள் வந்து நீங்கள் தொழுது குதுபாவை கடுமையான வெயில் அடிக்கிறது, இந்த கடுமையிலும் கவனமா கேட்கிறீங்களே, உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லி, நாம் ரமலான் மாதத்திலே என்னென்ன வணக்க வழிபாடுகளை செய்தோமோ அந்த எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்முடைய பாவங்களை மறைத்து நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி இந்த உலகத்தில் எல்லா வகையான அருள்களை, நிம்மதிகளை, வெற்றிகளை, சந்தோஷங்களை பெறக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்களோடு நல்லவர்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.